அது சரியா சவுத் ஈஸ்ட் கொல்கத்தால இருக்கிற பிகாலா அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல 60 வயது இருந்த தபான் கர்மாக்கர் மற்றும் சிப்ரா கர்மாக்கர் அப்படின்ற தம்பதியினர் வாழ்ந்துகிட்டு வராங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருந்திருக்காங்க. முதலாவது அஞ்சலி, இரண்டாவது நபருணா. இன்னைக்கு இந்த நபருணாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நபருணா சரியா 35 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 2, 1990 தான் இந்த சவுத் ஈஸ்ட் கொல்கத்தால பிறந்திருக்காங்க. இவங்க அந்த பகுதியில் இருக்கிற வித்யா பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. படிப்புல பயங்கர கெட்டிக்காரியாகவும் அந்த ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமா தான் இந்த பொண்ணு வளம் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா ஒரு இன்ஜினியர். அது மட்டும் இல்லாம ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல ஜெனரல் மேனேஜராகவும் வேலை பார்த்துக்கிட்டு வராரு. இவங்களுடைய அம்மா ஹோம் மேக்கரா வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்குமே ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு தானும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் பெரிய எய்மா இருந்திருக்கு. இதனால தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து மணிப்பால் யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஹாஸ்டல்ல எடுத்து படிச்ச கோர்ஸ் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லையுமே பயங்கர ஈடுபாடோட படிச்சு அந்த கோர்ஸையுமே நல்ல விதமா முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க மேல PhD படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதுக்கான விசா, எந்த காலேஜில் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே இந்த பொண்ணு இந்தியாவில் இருந்தபடியே அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியா நார்த் கரோலினா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இவங்களுக்கு PhD படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதன் காரணமா இவங்களுடைய இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி தெரிவிக்கிறாங்க. அந்த அப்பா அம்மாவுமே தன்னுடைய மகள் நல்லபடியா வளரணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. இதனால எந்த மறுப்புமே தெரிவிக்காம தன்னுடைய மகளை சந்தோஷமா அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அதுதான் தங்களுடைய மகளை சந்தோஷமா பார்க்க போற கடைசி தினம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அன்றைய நாள் தெரியாமலே போகுது. அப்படி நபருனா அமெரிக்கா போனதுக்கு பிறகு அவங்களுடைய லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, இந்த அப்பா அம்மா வேதனைப்படுற அளவுக்கு அப்படி என்ன கொடூரம் தான் அவங்களுக்கு நடந்திருக்கும். அமெரிக்காவில் இருக்கிற இந்திய மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். என்னதான் இந்த பொண்ணு அமெரிக்கா போனாலுமே தொடர்ந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசுறது அப்படின்னு கீப் பண்ணி இவங்க டச்சிலேயே தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட தன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இவங்க தொடர்ந்து கனெக்ஷனில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் மைக்கேல் மேத்யூஸ் அப்படின்ற ஒருத்தனுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த பையன் கூட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டதுக்கு பிறகு இதை பற்றி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட தெரிவிக்கும் போது அவங்களுமே எந்த மறுப்புமே தெரிவிக்காம இவங்களுடைய திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சக்சஸ்ஃபுல் அந்த PhD கோர்ஸுமே முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த PhD கோர்ஸுக்கு உண்டான சாஃப்ட்வேர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டெக்னிக்கலா நல்லா கத்து வச்சிருந்திருக்காங்க. இதனால ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இந்த பொண்ணுக்கு அந்த சமயத்துல இருந்திருக்கு. இப்படி உங்களுடைய லைஃப் நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் சரியா டிசம்பர் மாதம் 2019 வாகல இந்த மைக்கேல் மேத்யூ மற்றும் நபருனாவுக்கு கொல்கத்தாவில் திருமணம் நடக்குது. திருமணம் முடிந்த கையோட இவங்க ரிட்டர்ன் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு பிறகு மோரிஸ் வெல்லி அப்படின்ற பகுதியில் ஒரு பெரிய வீட்டை இந்த குடும்பத்தார்கள் வாங்கி கொடுத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி 2 பேருமே அந்த வீட்டில் தான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்னதான் தனக்கு திருமணம் ஆயிருந்தாலும் கூட தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த பொண்ணை வீடியோ கால் மூலியமாவும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து டே டு டே லைஃப் எல்லாத்தையுமே அவங்க தன்னுடைய அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் அந்த அப்பா அம்மாவுக்கு சரியா திருமணம் முடிந்து 3 வருடங்கள் கழித்து ஏப்ரல் 14, 2023 வாக்குல ஒரு மர்மமான ஒரு போன் கால் நார்த் கரோலினா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போயிருந்திருக்கு. சரியா ஏப்ரல் 14, 2023 வாக்குல எப்போதும் போல வெளியில போயிட்டு வந்துட்டு இந்த மைக்கேல் மேத்யூ தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆபீஸ் ரூம்ல தான் இவருடைய மனைவி எப்போதுமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதன் காரணமா அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்து இருந்திருக்காரு. அப்போதான் அவங்களுடைய மனைவி ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இதனால பதற்றமான அந்த மைக்கேல் மேத்யூ இமிடியேட்டா 911க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்திருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசருமே கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துக்கு வந்து இறந்து கிடக்கிற நபருனாவுடைய சடலத்தை பார்த்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரைம் சீனுக்கு பக்கத்திலேயே ஒரு 32 கேலிபர் துப்பாக்கி ஒன்று கிடந்திருக்கு. அது கூடவே அவங்களுடைய பின்பக்க தலையில இருந்து சுட்டுக்கிட்ட மாதிரியும் அவங்களுடைய ஷோல்டர் கிட்ட சுட்டுக்கிட்ட மாதிரியும் காயங்கள்லாம் காணப்படுது. அதே சமயம் அவங்களுடைய கை வந்து ஒரு குடுவையில அணைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த குடுவைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அது
ஃபுல்லாவே ஒரே சாம்பல்களா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய சடலத்துக்கு பக்கத்திலேயே சிப்டாக் அந்த இடத்துல கிடக்குது. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் கேனு கூட அந்த இடத்துல கிடந்திருக்கு. அதே சமயம் இந்த பொண்ணு எதுக்காக இறந்து போனாங்க, அவங்களுடைய இறப்புக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு லெட்டர் கூட அவங்களுடைய சடலத்துக்கு பக்கத்துல இருந்திருக்கு. அந்த லெட்டர் அவங்க படிச்சு பார்த்ததுக்கு பிறகு இந்த பொண்ணு தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து போயிருக்கா அப்படின்னு தான் ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸரையுமே வர வச்சு அந்த கிரைம் சீனை பார்த்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இவங்க எப்படி இறந்து கிடக்குறாங்க அப்படின்ற பொசிஷன்லாம் பார்த்தபோது தான் ஒரு சில சந்தேகங்கள் அவங்களுக்கு எழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. அப்படி தொடர்ந்து விசாரணை பண்ணும்போது இந்த பொண்ணு ஒரு தற்கொலை முடிவில் இருக்கிற மாதிரியான எந்த பிரச்சனையுமே அவளுக்கு கிடையாது. நார்மலாக தான் அவள் இருந்திருக்கா. கடைசியாக கூட அவள் பெங்காலி நியூ இயர் வரப்போகிறதுனால அந்த செலிப்ரேஷனுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக கூட இருந்தா அப்படின்னு அங்கே இருந்த சில பேர் சொல்லி இருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது கூட என்னுடைய பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு தாட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மேத்யூ கிட்ட விசாரிக்கும் போது எங்களுடைய வீட்டில் ஒரு நாய் ஒன்று இருந்துச்சு சார். அந்த நாய் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி ரொம்பவே மனதுடைந்து போயிட்டா. இதனால தான் அவ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்திருக்காரு. அந்த நாயோடைய சாம்பலை பிடிச்சபடி தான் அந்த பொண்ணு கிரைம் சீன்ல கூட இறந்தபடி கடந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னும் கொஞ்ச நாட்கள்ல பிரிய போற மாதிரி தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா இதுக்காக பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே என்கிட்ட வச்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி இறந்து போன இந்த பெண்ணுடைய கொலி கூட சொல்லி இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆபீசருக்கு இந்த பெண்ணுடைய இறப்பு மேல மர்மங்கள் எழ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே ஷாக்கிங்கான டீடைல்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இறந்து போன அந்த பொண்ணுக்கு டாக்ஸிகாலஜி டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்படி எடுத்து பார்த்ததுல அவங்க ட்ரக்ஸ் எடுத்த மாதிரியோ அப்படி இல்லைன்னா பாய்சன் சாப்பிட்டு இறந்து போன மாதிரியான எந்த ஒரு தடயமும் அவங்களுடைய உடம்புல காணப்படலை. அட்டாப்சி ரிப்போர்ட்லேயுமே அவங்கள பின்பக்கத்தில் இருந்து யாரோ சுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க துப்பாக்கியாலேயே தன்னைத்தானே கரெக்டாக அந்த பொசிஷனில் சுட்டிருக்க முடியாது. புல்லட் தலையில் இறங்கி இருக்கிற ஆழத்தை பார்க்கும்போது ஒரு 10 அடி டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் ஒரு ஆள் நின்று இவங்களை சுட்டிருக்கணும். அப்படி சுட்டிருந்தா மட்டும்தான் அந்த புல்லட் அவங்களுடைய தலையில் இந்த ஆழத்துக்கு இறங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி ஃபாரன்சிக் ஆபீசரும் மெடிக்கல் ரிப்போர்ட்லயுமே இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருந்திருக்காங்க. இதை பார்த்ததுக்கு பிறகுதான் போலீஸ் ஆபீசருக்கு இந்த மேத்யூ மேல முழுக்க சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. தொடர்ந்து அந்த வீட்டை போலீஸ் ஆஃபீஸர் சோதனை பண்ணதுல அந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல சில பொருட்கள் கிடைக்குது. அந்த பொருட்கள் எல்லாமே கிரைம் சீன்ல கிடந்த சில பொருட்கள் கூட மேட்ச் ஆக ஆரம்பிக்குது. முக்கியமா அந்த பெட்ரோல் கேன், இதே மாதிரியான இன்னொரு பெட்ரோல் கேன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருந்திருக்கு. ஜிப்டாக்கும் அதே மாதிரி அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேத்யூ தான் இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு இறந்து போன டைமிங்கும் இந்த 911க்கு கால் வந்த டைமிங்கும் பார்க்கும்போது ஒரு சில மணி நேரம் கேப் கூட இருந்திருக்கு. இதனால இந்த பொண்ணு இறக்குற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணியிருக்கணும். அந்த சமயங்கள்ல தான் இந்த பொண்ணு இறந்து போன மாதிரியான அந்த கிரைம் சீனை செட்டப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அந்த ரூம்ல இருந்து கிடைச்ச லெட்டரை படிச்சு பார்க்கும்போது பிரிண்டர்ல தான் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய வழக்கு மொழிகள் மாதிரி இல்ல. அந்த பொண்ணு சாதாரணமா எப்படி பேசினா அந்த வழக்கு மொழியில இருக்குமோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் எதுவுமே இல்லாததுனால முழுக்க சந்தேகம் இந்த மேத்யூ மேல தான் எழ ஆரம்பிக்குது. இதனால அவனுடைய சிஸ்டத்தை செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஏப்ரல் 13ஆம் தேதி அந்த லெட்டர்ல என்னென்ன மாதிரியான வாசகங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே ஒரு PDF ஃபைலா அதுக்குள்ள இருந்திருக்கு. அதே சமயம் கூகுள்ல ஒரு ஆளை எப்படி கொலை பண்ணிட்டு அதை தற்கொலை மாதிரி சித்தரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட இவன் சர்ச் பண்ணி பார்த்து இருந்திருக்கான். இந்த தடயங்கள் எல்லாமே இவனுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இவனுடைய டே டு டே லைஃபை செக் பண்ணி பார்த்து இருந்திருக்காங்க. முதல் நாள் நேரத்தில் இவன் எங்கெங்கெல்லாம் போயிருந்திருக்கான், என்னென்னலாம் பண்ணா, இவனுடைய மொபைல் சிக்னல் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்துமே ஒரு பக்கம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் இவங்களுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற பாஸ்பரோ ஷாப் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு துப்பாக்கி வாங்கி இருந்திருக்கான், பெட்ரோல் கேன் வாங்கி இருந்திருக்கான், ஜிப்டாக் வாங்கி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம சில டக்டாப் கூட இவன் வாங்கி இருந்திருக்கான். இது எல்லாத்துக்குமே வாங்கின மாதிரியான தடயம் மற்றும் அந்த பொருட்களுக்கு கேஷ் கொடுக்கறது எல்லாமே அங்க இருக்கிற CCTVல பதிவாகி இருந்திருக்கு. இவங்கிட்ட எந்த ஒரு துப்பாக்கி லைசன்ஸும் இல்ல, அந்த கடையிலுமே எந்த ஒரு துப்பாக்கி லைசன்ஸையும் இவன் கொடுக்கவே இல்லை. இருந்தாலுமே இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து பக்காவா பிளான்
பிளான் பண்ணி தான் இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சரியான எவிடன்ஸோட இந்த மைக்கேல் மேத்யூஸை போலீஸ் ஆஃபீஸர் கைது பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் நான் தான் தன்னுடைய மனைவியை கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு டிராமாவை நடத்தின அப்படின்ற ஒரு உண்மையை அவன் ஒத்துக்கொள்ளவும் செய்கிறான். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுமே அமெரிக்காவுக்கு வந்து இந்த மைக்கேல் மேத்யூஸுக்கு எதிராக வழக்குகள்லாம் தொடர்ந்து இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுமே நிரூபிக்கப்படுது. இறுதியா இவன் நபருனாவை கொலை பண்ணதுக்காக 10 இருந்து 15 ஆண்டுகளும் சிறை தண்டனையை கொடுத்திருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த மைக்கேல் மேத்யூ ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். சம்பவம் நடந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி எப்போதும் போல நபருனா தன்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே இவன் வாங்கி வச்சிருக்கிற அந்த துப்பாக்கியை எடுத்து அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அவங்கள பின்பக்கமாக தலையில சுட்டிருந்திருக்கான், ஷோல்டர்லையுமே சுட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்களுடைய உயிர் அந்த நேரத்தில் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ கூட எந்த ஒரு கருணையுமே காட்டாம அந்த கிரைம் சீன் எல்லாத்தையுமே பரபரப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். மேற்கொண்டு அந்த பொண்ணுக்கு ஆசையா வளர்த்த நாய் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டதுனால அதுலேயே கொஞ்சம் மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. இதை காரணமாக வச்சு இவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை நடத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்றான். அதே சமயம் இறந்து போன அந்த நாயோடைய சாம்பலை கூட அந்த சடலத்துக்கு பக்கத்திலே வச்சுட்டு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருந்த அந்த லெட்டரையுமே அந்த சடலத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வந்து 911க்கு கால் பண்ணி இதே மாதிரி தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்திருக்கான். பட் என்ன காரணத்துக்காக நீ கொலை பண்ண அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் இவனுக்கு பயங்கரமா போதை பழக்கம் இருந்திருக்கு. அடிக்கடி சரக்கடிக்கிறது, நல்லா சரக்கடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா சண்டை போடுறது அப்படின்னு தான் இவனுடைய நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்குள்ளேயுமே அது பிடிக்காமலே போனதுனாலையும் அடிக்கடி இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்லாம் நடந்திருக்கு. இதன் காரணமா நபருனா மேல பயங்கரமான ஒரு கோபம் இவனுக்கு வலுக்க ஆரம்பிக்குது. இதன் காரணமா தான் துப்பாக்கியை வாங்கி இவங்களை சுட்டுட்டு இவங்க பண்ணி இறந்து போன மாதிரியான ஒரு டிராமாவை நடத்திட்டா நம்ம ஈஸியாக இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்திருக்கான். பட் இறுதியா அந்த கிரைம் சீனுடைய லொகேஷனை பார்க்கும்போதும் சரி, அவங்களுடைய முடி களைஞ்சிருக்கிறத பார்த்ததும் சரி, போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸ்டார்டிங்லேயே சந்தேகம் வந்திருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த மைக்கேல் மேத்யூ ஜெயிலில் தான் கம்மி எண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபக்கம் பொண்ணை இழந்த அப்பா அம்மா என்னதான் இவனுக்கு தண்டனையும் எங்களுக்கு நஷ்டஈடும் கொடுத்தாலும் கூட இறந்து போன தங்களுடைய மகளை உங்களால் கொடுக்கவே முடியாது அப்படின்னு வேதனையோட சில பேட்டிகளில் சொல்லி இருந்திருக்காங்க. ஒருத்தர் மேலே வெறுப்பு வரும்போது கண்டிப்பாக அவங்கள விட்டு பிரிஞ்சு அந்தாண்ட போயிடுறது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூடவே இருக்கும்போது அந்த வெறுப்பு நாளாக அதிகரித்து அது ஒரு கட்டத்தில் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கதை மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த மைக்கேல் மேத்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.